நீங்க இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்கு செத்ரு உங்களை தொட முடியாது. நீங்க சந்தோஷமா சமாதானமா இருந்தாதான் செத்ரு உங்களை தொட முடியாது. நீங்க துக்கத்தோட வேதத்தோட புலம்பலா இருந்தீங்கன்னா, புலம்பிக் கொண்டு இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை விட மாட்டான். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மள தேவன். யாரு நமக்கு தேவன்? யாரு? கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஒரு 5 வாட்டி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது செத்ரு நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு வாசனம் என்னன்னா, மரணமும் ஜீவனும். மரணமும் ஜீவனும் நம்ம வார்த்தையில இருக்கிறதா. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 18:21 வாசிங்க. வாசிப்பா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அது கனியை புசிப்பார்கள். பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதன் பிரியப்படுகிறவர்கள் அதனே கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. தேவனை சொல்லியிருக்கிறாரு, மரணமும் ஜீவமும் நம்ம வாய்க்கு அதிகாரத்தில் கொடுத்திருக்கிற. மரணமும் ஜீவமும் ஆசீர்வாதமும் சாபமும் வெட்டியும் தோழியும் உங்கள் நாவிலே அதிகாரத்தில் இருக்கின்றது. என்னென்ன இருக்கிறது? நீங்க சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் வெற்றியும் தோல்வியும் உங்கள் நாவில அதிகாரத்தில் இருக்கிறது. என்ன நாவில அதிகாரம் இருக்கிறது? என்ன நாவுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களோட வாயில வார்த்தைகள் உங்களுக்கு சுகமும் கொடுக்க அவரால் முடியும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லது வியாதியும் பலவீனத்தையும் கொண்டு வரவராக இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் இல்லைன்னா எனக்கு வியாதி பலவீனம், அங்கே ஒழிக்குது இங்கே ஒழிக்குது அப்படின்றீங்க. அது உண்மையை ஒழிச்சா பரவாயில்லை, இல்லாதது ஒழிச்சேன்னா இல்லாத மாதிரி செய்வார். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நான் சர்ச்சுக்கு ஏன் வரல அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சு, வீட்டில் போய் இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புன்றார் தேவன். கொஞ்ச சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, பிள்ளைங்களை என்ன பண்ணுறீங்க, நாயே பேயே உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பிள்ளைங்களெல்லாம் அப்படியே நாயை பேய் உருப்படியாமல் போயிடும். ஏன்னா நான் சொல்லல, வசனம் சொல்லுது. உங்கள் அதிகாரம் என்ன பண்ணியிருக்கிறான்னு தேவன் கொடுத்துருக்கிறாரு. கொஞ்ச சிலர் சொல்லுவீங்க, நான் எங்கேயாவது போயிடுவேன், தற்கொலை பண்ணிக்குவேன், நான் சாகிறேன், நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், நான் வீடு விட்டு போயிடுவேன், ஏன் நீ பிறந்த, ஏன் நீ இது மாதிரி ஒரு மாதிரியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம்னா அந்த சாபம். அது சாபம் என்ன பண்ணியிருக்கா நம்மளுக்கு அந்த அதிகாரத்தில் தேவன், வாயின் அதிகாரத்தில் தேவன் நம்மளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்க்கும்போது நம்ம வாழ்வை எப்படி இருக்கிறது, ஒன்றாவதாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம அப்படி பேசுகிறோமா, இல்லை தேவனுக்காக அந்த பிள்ளைங்களை நம்ம சபிக்காம அவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி நம்ம அந்த பிள்ளைங்களை நம்ம திருத்துறோமா, இல்லை செபிக்கிறோமா? கொஞ்சம் ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, நான் என்னை பொண்ணு எப்போ பார்த்தாலும் அவள் ரொம்ப கஷ்டப்படுவான், இது பண்ணுவான், தீட்டு பண்ணுவானா, அது கஷ்டப்படுவான், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான். அப்போ நான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், முண்டேன்னு சொன்னேன். அது அப்படியே ஆயிடுச்சு. பாதி வழியிலவே அவள் என்ன பண்ணிச்சு, முண்டாயிடுச்சு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், என் பிள்ளைங்கள் எல்லாம் செபிப்பேன். ஆனால் நான் எப்படி செபித்தேனோ அதே போல் என் பிள்ளைங்கள் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. பாருங்க, இதில் சொல்லுவாங்க தெலுங்குல தள்ளி மாட்டா பல்லி மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, தாய் தகப்பன் செபிக்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி நடுக்கும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ செபிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தேவன பாதத்தை நீங்கள் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, அந்த சாபங்களை எங்களை பிள்ளைங்களை மேலே வரக்கூடாது, என் குடும்பத்து மேலே வரக்கூடாது. நான் கோபத்தில் நான் பேசியிருக்கிறேன், திட்டிருக்கிறேன், ஆனால் அந்த சாபங்களை நம்ம குடும்பத்து மேலே வரக்கூடாது, எங்கள் சொந்த பந்தங்கள் மேலே வரக்கூடாது இப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணால் ஒரு நாள் உபவாசம் இருந்து இந்த சாபத்துக்காகவே நீங்கள் அறிக்கை செய்கிறவங்களா இருக்கணும். உங்கள் வாயில் என்னென்ன வார்த்தைகள் வருதோ, அது என்ன வார்த்தைகள் வருதோ அது தேவனை பார்க்குறாரு, பாதாளமும் பார்க்குது, பரலோகமும் பார்க்குது, தேவனை பார்க்குறாரு, பிசாசை பார்க்குது.
அந்த வார்த்தைகள் என்னன்னா இவங்க எல்லாம் மன்னிச்சிடுவாங்க. ஆனால் பிசாசு என்ன, அந்த வார்த்தை கட்டியாக பிடிச்சிக்கும். அந்த வார்த்தை கட்டியை பிடித்து கொண்டு அவன் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட சொல்ல பாரு இப்படியெல்லாம் சபிக்கிறாங்க. அப்போ யார் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்து அதை மீறி நம்ம பேசும்போது, மீறி நம்ம செய்யும்போது நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் நான் எல்லாரும் எங்கள் வீட்டில் கூட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் வரவே கூடாது. கெட்டு வார்த்தைகள் நம்ம வாயில் என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. எந்த நேரம் எப்படி இருக்கும்னு தெரியாது, பிசாசு அப்படியே பிடிச்சிக்குவான். அதனால் தெளிவுள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும், வார்த்தை விடணும். வீட்டில் நீ போ சத்து போ அப்படின்றது இதெல்லாம் எவ்வளோ ஒரு தவறான வார்த்தைகள் தெரியுமா? துதித்தலும் செபித்தலும் நம்ம வாயில தானே தேவன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ எப்படி நமக்கு அந்த இது வார்த்தை வருது? எப்படி இங்கே ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, எப்போ பைபிள் உங்கள் கையில் வந்ததோ, இந்த வார்த்தைகளும் இந்த எரிச்சலும் கோபங்கள் எல்லாம் நம்ம விட்டு விழுகணும். தேவனுக்கு விரோதமான பேச்சுகளை நம்ம பேசக்கூடாது. கோபத்தில் பேசிடுறோம். ஆனாலும் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது, நான் ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டேன்னா, என் உள்ளத்தில் இருந்துச்சேன்னா நான் இங்கே பைபிளில் இங்கே பலிப்பீட்டத்தில் நிற்க முடியாது. அன்றைக்கெல்லாம் அது என்னை உறுத்து கொண்டே இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி ஜனங்கள் இப்படி நீ பேசியிருக்கிறேன், இது குடும்பத்தில் இப்படி நடக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். அதுபோல் நீங்களும் என்ன பண்ண, அந்த வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கணும். உள்ளத்தை எப்படி இருக்கிறது, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம் வாழ்க்கை எப்படி இருக்குது, தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா, கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசமும் இருக்குதா நம்மளுக்கு, அது நம்ம கவனித்து பார்க்கணும். இன்னொன்று, நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்ம செயல்கள் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம கவனிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு சகோதரி நேற்று என் கூட பஸ்ஸில் வந்துட்டு இருந்தது. அந்த பஸ்ஸில் உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த சகோதரி வேற இன்னொரு சகோதரிக்கிட்டே சொல்லிட்டு இருந்தது, நான் கிறிஸ்தவளும் நான் இந்துவில் இருந்த மாறி இருக்கிறேன், ஆனால் ஆன்லைன்லனே நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். சபை நான் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்து எனக்கு சபை எங்கே எதுவும் கிடைக்கல, வசரோடில் நான் இருக்கிறேன், ஆனால் ஆன்லைன்லவே நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஊருக்கு போனால் தான் நான் சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்லும்போது, ஆனால் எனக்கு பேசணும்னு தோணுச்சு, கிறிஸ்துவன்றாளே. ஆனால் அவள் பார்த்தேன்னா அவளை அலங்காரம் பார்க்கும்போது கண்டுபிடிக்கவே முடியல. இருந்தாலும் கிறிஸ்துவலன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அவள் என்னென்ன பேசுகிறான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவளுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்குது, ஆனால் அவளை ஒளி நடத்துறதுக்கு யாருமே இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், எங்கேம்மா இறங்கணும், என்ன கிறிஸ்துவலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் எல்லாம் ஸ்டோரி சொல்லிட்டு வந்தான். சொல்லிட்டு வரும்போது அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணணும், ஆலயத்துக்கு கண்டிப்பாக போகணும், ஆவிக்குரிய ஆலயத்தை தேடி நீர் போகணும். அந்த கொரோனா காலத்தில் அது அப்போது வெளியில் போக முடியாதுன்றதுனால தான் ஆன்லைனில் பார்த்தீங்க. ஆனால் இப்போது நீங்கள் என்ன பண்ண, ஆலயத்துக்கு நீங்கள் போகணும். ஒன்று பிள்ளைங்கள் 2 பிள்ளைங்கன்றீங்க, ஆனால் சண்டே கிளாஸ் அந்த பிள்ளைங்களுக்கு கூட வேண்டாமா, வேணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஆலயத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கூட பேசிகிட்டே வந்தேன். பேசிட்டு வரும்போது அது பேச்சில் நீங்கள் பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவலாகவே எனக்கு தெரில, கிறிஸ்துவ வாழ்க்கை அவள்கிட்ட இல்லை. ஆனால் வேணா இது உலக பிரகாரமாக தான் பேசி கொண்டு வந்துட்டுருக்குறான். அதனால அன்பானவர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளே மாறினக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை மாறணும், நாம் அப்படியே இருக்கக்கூடாது. அப்போ அந்த பொண்ணை பார்த்து நான் கேட்டேன், ஏம்மா கிறிஸ்துவன்றீங்க, இது மாதிரியெல்லாம் அடுத்தவங்களை பற்றி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் தேவனுக்கு கோபம் இல்லையா? ஆமாம் ஆண்டி, இப்படியெல்லாம் செய்கிறாங்க, என்ன பண்ணுறது, அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாதும்மா, அடுத்தவங்கள மேலே நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன நினச்சதோ எனக்கு தெரியாது, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, நான் என்ன பண்ணி இருக்கிறது சொல்லிட்டு நான் வந்தேன். அதுபோல் கிறிஸ்தவுக்குள்ளே நம்ம மாறும்போது பேரு கிறிஸ்தவங்களாக நாங்கள் இருக்காமே, உண்மையாக நம்ம ஆவி ஆத்மா சரீரமும் நம்ம குடும்பமும் எல்லாம் அவர் கொடுத்துட்டு அவர் எப்படி சொல்கிறாரோ அதன்படி நடுக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம வார்த்தையில் வல்லமை உண்டு. உங்களுக்கு வார்த்தைகளை பரலோகமும் கேட்குறது, பாதாளமும் கேட்குறது, கர்த்தரும் கேட்கிறார், சாத்தானும் கேட்குறார். நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கிறதுனா எல்லாமே கேட்குறான். நாம் நினைக்கிறோம் அந்த அம்மா என்ன பார்க்கறது இல்லை, இந்த அம்மா என்ன பார்க்கறது இல்லை, யாரோ பார்க்கறது இல்லை, நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். ஆனாலும் பரலோகம் பார்க்கறது, பாதாளம் பார்க்கறது, சாத்தானும் பார்க்கறது, தேவனும் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அதனாலே நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கிறன்னா உண்மையாக இருக்கணும். அதே போல் ஒரு ஆம்பளை, ஒரு ஜென்ஸு அப்படி என்ன 28,000 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு பேசுவாராம். எத்தனை வார்த்தைகள்? 28,000 வார்த்தைகளை பேசுகிறாராம். அதே ஒரு பொம்பளை 35,000 வார்த்தைகளை பேசுதான்.
யார் மீறிட்டோம் நம்ம பார்த்தியா? ஒரு பொம்பளை என்ன பண்ண 35,000 வார்த்தைகளை ஒரு பொம்பளை பேசுதான். அதனால இந்த வார்த்தைகள்லாம் என்னன்னா, இந்த வார்த்தைகள் பாருங்க, நம்ம இப்படி இந்த வார்த்தைகள் நம்ம பேசும்போது எது விதிக்கிறியோ அதுதான் அறுப்பு அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம என்ன இருக்கணும்னா, எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கவனமாக நம்ம பேசுகிறவங்களாக நம்ம இருக்கணும். உனக்கு தெரியாம நான் பேசலாம், எனக்கு தெரியாம நீ பேசலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து கொண்டிருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது. அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதிலே கனியை புசிப்பார்கள். அதனால நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தேவன் அதிகாரம் கொடுத்துட்டாரு, அந்த அதிகாரத்தை பதிலி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எது வேணாலும் நம்ம பேசுறதோ, குடும்பத்தில் சபிக்கிறதோ, வேறவங்களை சபிக்கிறதோ, கசப்பை வைக்கிறதோ, இதெல்லாம் இல்லாமல் தேவனுக்காக நம்ம ஆளணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வைராகியம் இருக்கணும். விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசணும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆயிடுமோ, எனக்கு வீடு இல்லை, வேலை இல்லை, என் பிள்ளைங்களுக்கு வியாதி இருக்கிறது, நான் என்ன ஆயிடுவோமோ என்ன ஆயிடுவோம். அப்படிதான் ஆவோம், அப்படிதான் ஆவேன். ஆவோ இல்லை ஆவேன். எனக்கு வீடு இல்லை, எனக்கு என்ன என்ன பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன ஆயிடுவாங்களோ. என்ன எதுக்கு பயம்? யாரோட பிள்ளை நீ? யார் நம்பி இருக்கிற? கர்த்தர் நம்பி இருக்க இல்லையா? கர்த்தர் உங்களோட இருக்கிறார் இல்லையா? அதனால எதுக்கு நீ பயப்படுற? எதுக்கு அவிசுவாசமான வார்த்தை நீ வாயில வருது? என்ன ஆயிடுவேனோ, என்ன செத்து போயிடுவேனோ, எனக்கு ஏதாவது ஆயிடுதோ, இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுக்கு வருது? வரவே கூடாது. ஏன்னா அதை என்ன பண்ண பிசாசு கொண்டு வரா அந்த பயம். நான் எல்லாருக்கும் அதுதான் சொல்றேன், தைரியமா இருங்க. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதன்னு சொல்லி 430 வாட்டி என்னமோ ஆண்டவர் எழுதியிருக்கிறார், 395 வாட்டி என்னமோ எழுதியிருக்கிறார். எதுக்கு நீங்க பயப்படணும்? கர்த்தர் நம்மளோட இருக்க போது எதுக்கு நம்ம பயப்படணும்? சரி, நீங்க பயப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, என்னதான் நீங்க மீட்டுக்கொள்றீங்க? நீங்க பயப்படுறீங்க சரி, கவலைப்படுறீங்க சரி, என்ன உங்களுக்கு வரும்? என்ன நீங்க சாதிக்க போறீங்க? பயப்பட்டு கவலைப்பட்டு என்ன சாதிக்க போறீங்க? கொஞ்ச நேரம் ஏதாவது வந்துச்சுன்னா வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க. யார் உடம்பு கெடும்? அப்படி இருக்கலாமா? தேவனோட ஆலயத்தை கெடுக்கிறவன் என்ன சபிக்கப்பட்டவன். ஏன்னா தேவனோட ஆலயம் இது. இந்த ஆலயத்தை நீ கெடுக்கும் போது எப்படி ஆசீர்வாதம் வரும்? உபாசர் அது வேற. ஆனால் சாப்பிடாம அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க நாசனமாக போகணும், அவங்க அப்படி போகணும், இப்படி போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க போக மாட்டாங்க, நம்ம தான் போவோம். அல்லேலூயா. அதே போல் நம்ம என்னென்ன பரிசுத்தமாக நம்ம பேச்சுகள் பேசணும், உண்மையுள்ள பேச்சுகளை நம்ம பேசணும், நடுக்கிற பேச்சுகளை நம்ம பேசணும், எதேதோ நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாய்க்கு வாய் என்ன பண்ணணும், அடுக்கணும். அதே போல் நீதிமொழிகளை 10:11 வாசிப்பா. நீதிமொழிகள் 10:11 வாசிங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11வது வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடக்கும். துன்மார்க்கனுடைய வாய் அடக்கும். நீதிமானுடைய வாயோ ஜீவ ஊற்று. நீதிமானோட வாயில வர வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விசுவாசம் உள்ளது. நீதிமான் அந்த மாதிரி பேச மாட்டான். தேவனை நம்பி இருக்கிறவன் அப்படி பேச மாட்டான். ஒவ்வொரு குடும்பத்தில் பார்க்கும்போது சண்டை, ஒரு குடும்பத்தில் பார்த்து சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கெட்டு வார்த்தையெல்லாம் பேசுறது. அப்போ அந்த மாதிரி பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பங்களில் இருப்பாரா? உங்க பிள்ளைங்களை நீங்க சண்டை போடுறது அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீங்க இப்பிருந்து ஒழுங்கு கிரமமாக எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தானே அந்த பிள்ளைங்களை வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு கெட்டு வார்த்தையில பேசிட்டு இருக்கும்போது அவங்க பிள்ளைங்களை வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதம் தானே பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை முன்னாடி நம்ம என்ன எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், நல்லா பேசணும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையான துர்மார்கனுடைய வாயோ அடங்கும். அதே போல ஒவ்வொருத்தரும் அலுவல் தான். நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக பேசணும். தெரியாம இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேசியிருக்கிறோம், சண்டை போட்டிருக்கிறோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் தெரிஞ்சு தேவன் சத்தியம் தெரிஞ்சு வேதத்தை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண அனாவசியமான காரியங்கள் நம்ம பேசவே கூடாது. அல்லேலூயா. அதே போல நீதிமொழிகள் 15:23 வாசிங்க. நீதிமொழிகள் 15:23 வாசிங்க.
நீதிமொழிகள் 15. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்க, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினாலே மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. பாருங்க, மனுஷனுக்கு தன் வாய்மொழியில மகிழ்ச்சி உண்டாக்கும். அடுத்தவங்களை பத்தி பேசும்போது என்ன சந்தோஷப்படுவான். என்ன பண்ண அவங்கள இப்படியா அவங்கள பத்தி பேசும்போது என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படும். ஆனா பாருங்க, மகிழ்ச்சி சந்தோஷம், அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லும் போது சந்தோஷம் வரும். ஆனா ஏற்ற காலத்துல சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது, எவ்வளவு அப்ப என்ன பண்ண புரிஞ்சுக்குவாங்க. அன்னைக்கு அப்படி பேசினேன், இப்ப வர எவ்வளவு நல்லது நல்லது அப்படின்னு சொன்னா அது மீனிங் கூட வேற இருக்கிறது. நல்லது சொன்னா நல்லதை தான், கெட்டு காரியங்களை நான் கெட்டு காரியங்களை தான். ஹல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்ணணும், பழமொழி சொல்லுவாங்க, சோறு விழுந்தாலும் எடுத்துடலாமா, ஆனா சொல்லு விழுந்துட்டா என்னமாது, சோறு விழுந்துட்டா கூட எடுத்துடலாமா. ஒரு சொல்லு நம்ம வாயில இருந்து வந்துச்சுன்னா அது என்ன பண்ண முடியாது, திருப்பி வாங்க முடியுமா? என்ன கேட்கலாம், நம்ம சாரி தான் கேட்கலாம். சாரி ஆண்டி இப்படி சொல்லிட்டேன், அதுதான் சொல்ல முடியும். வேற எந்த காரியங்களும் நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆனா அதனால நம்ம என்ன பண்ணோம், பேசும்போது கவனமா பேசணும், நம்ம நடக்கும்போது கவனமா பேசணும். தேவனுக்கு உண்மையானவர்களா நம்ம இருக்கணும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம பேசக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும், நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம பேச்சு மாறணும், நம்ம பிரிவே மாறணும். அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை இருக்கிறார். வாயின் வார்த்தைகளை பற்றி எல்லா ரகசியங்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா ரகசியங்களும், நம்ம ஆவி, ஆத்மா, சரீரமும், நம்ம பேச்சு, நடிக்கை எல்லாமே கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு நாள் கேட்பார், நம்ம அங்கே போகும்போது கேட்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஸ்தகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துற விசேஷத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா நம்ம போகும்போது ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் என்ன பண்ண எழுதி வைத்திருப்பார். நீங்க நினைக்கலாம், ஐயோ யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதன் என்ன பண்ணார், ஆண்டவர் வைத்திருக்கிறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நீ எங்கே போற, என்ன பேசுற, என்ன செய்யற, எப்படி இருக்கு உன் ஹிருதயம், எப்படி இருக்கு, யாருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, யாரை தூஷிக்கிற, யாருக்கு மோசம் பண்ற, ஏமாத்துற. இந்த உலகத்துல நான் இருந்தா போதும், கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவேன், அவங்க பார்க்கல, அந்த ஓனர் அங்கே போயிட்டாங்க, ஏதாவது நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போய் வித்திடலாம், ஏதாவது மோசம் பண்ணிடலாம். ஆனா நீ ஓனர் பார்க்காம இருக்கலாம். பெரிய ஓனர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பெரிய ஓனர் பார்த்துட்டே இருப்பாரு, ஆனா இருந்தது டெவலப் போயிடும். சரிங்களா? அது போல நம்ம ஒவ்வொரு காரியம் தேவனை பார்க்கறாருன்னு சொல்லி நம்ம பயத்தோட நம்ம வாழ்றவங்களா இருக்கணும். ரெண்டாவதாக சிருஷ்டிப்பின் வார்த்தை. சிருஷ்டிப்பு, தேவன் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பின் வார்த்தை யோவான் 1:1 நம்மளுக்கு தெரியும். ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆதிலே வார்த்தை இருந்தது, தம்முடைய கர்த்தருடைய பேர்களிலே ஒரு பெரிய வார்த்தை அது. ஏன்னா தேவன் ஒரு காரியங்களை சொல்லும் போது அவர் என்ன, இந்த வானம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வானம், நட்சத்திரங்களை, சூரிய நட்சத்திரங்களை, சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்கின தேவன், மிருகங்களும் செடி கொடி எல்லாம் உருவாக்கின தேவன். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். மனுஷன் என்ன பண்ணாரு, ஒரு மண்ணினால உருவாக்கி தன்னை சுவாசத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அந்த வார்த்தையில வல்லம் இருந்தது. தேவனுடைய வார்த்தையில ஒவ்வொரு வாரத்துல வல்லம் இருந்தது. அது போலதான் உங்களோட என்னோட வார்த்தையில வல்லமே இருக்கணும். தேவனோட வார்த்தையில எப்படி வல்லம் இருந்ததோ அது போல தேவன் சாயலாக சிருஷ்டித்த உங்களையும் என்னையும் தேவன் அபிஷேகம் பட்டு இருக்கிற உங்களையும் என்ன மேல அந்த சாயல் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில ஒரு வல்லமே இருக்கணும். நீங்க பார்த்துக்கும் போது பேதுரு பிரசங்கம் பண்ண போது 3000 ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க பாத்தீங்களா? அப்போ அந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு வல்லமை இருந்தது பாருங்களேன். அந்த வல்லமை இருந்ததுனால தான் அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கடைசி வர அவங்க சோர்ந்து போகலை. அவர் என்ன பண்ணார், வீடுகள் தோறும் போய் அப்பங்களை பிட்டு சபைகளை ஆத்மகளை சேர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தையில நமக்கு வல்லமை இருக்கணும். அதே போல இன்னொரு காரியம் நீங்க பார்க்கும்போது பவுல் என்ன பண்ண, கிராமத்தோறும் போய் அவர் என்ன பண்ணார், அங்கே தங்கி சுவிசேஷம் பண்ணாங்களா. எத்தனோ கிராமங்களை ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ரோட்ல நடந்து போகும்போது அந்த வஸ்திரங்கள் நிழல தொட்ட உடனே அவர் என்ன பண்ணி, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகம் கிடைக்குமா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தேவன் என்ன பண்ணிருக்காரு, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அதனால அந்த வார்த்தையில நமக்கு வல்லமை வேணும். இன்னொன்று என் வஸ்திரங்கள் நமக்கு வல்லமை வேணும். ஹல்லேலூயா. அதே போல தேவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, நான் ஆண்டவரே என் வார்த்தையில வல்லமை வேணும். நான் ஆண்டவரே உங்களுக்கு விரோதமான வார்த்தை பேசக்கூடாது.
அந்த வல்லமையான வார்த்தை உங்கள் வாயில எப்படி இருந்ததோ அந்த வல்லமை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல தான் இன்னொரு வசனம் யோவான் 1:14 வாசிங்க. 1:14 யோவான் 1:14 பாருங்க. இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமையே ஏற்ற மகிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த வார்த்தை மாம்சமாகிய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருக்கும். ஒரு மனுஷன் வாக்கு கொடுக்குறாரு, வார்த்தை சொல்கிறாரு, ஆனால் மாறிடுவான். இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நான் மாறிடுவேன். கொஞ்சம் அதில் நான் ஜெபம் பண்ணும்போது அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது, நான் மறந்துட்டேன். ஆனால் நான் இது ப்ரேயரால் வைக்கும்போது அப்போ சொல்லியிருக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ தான் நினைப்பு வருது, சொல்லியிருக்கிறேன். யாழைப்பட்டவங்களுக்கு நான் என்ன பண்ணேன், வீடுகள் கட்டி கொடுக்குறேன் ஆண்டவரோட சித்தமானால். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு நிலம் இருக்கிறது, பரம்பகு நிலம் இருக்கிறது, அது தேவன் எனக்கு கொடுத்துட்டாருன்னா யாழைப்பட்டவங்களுக்கு நான் சீட்டு போட்டு சின்ன சின்ன வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அது நான் மறந்துட்டேன். ஆனால் ஒரு சகோதரி இங்கே ஜெபிக்கும் போது சொல்லுது, அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், வார்த்தை தான், கொடுத்தது தான், சொன்னது தான். இப்போ நீ வா, ஒசூருக்கு வா, நான் கட்டி கொடுக்குறேன். ஒசூருக்கு வா, உனக்கு என்ன வீடு தானே வேணும், நான் கட்டி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், சொன்னது நான் மறந்துட்டேன், நீங்கள் நினைப்பு வச்சுருக்கிறேன், கரெக்டு தான். ஆனால் இப்போ நீ ஒசூருக்கு வா, உனக்கு என்ன பண்ண, நான் வீடு கட்டி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொன்னேன். ஆனால் மனுஷனை மாறிடலாம், தேவனை மாற மாட்டார். நான் மறந்துட்டேன், நான் ஒரு மாம்சம், நம்ம ஒரு மனுஷன், நான் மறந்துட்டேன். ஆனால் என்ன பண்ணல பாருங்கள், அவங்க மறுக்கவே இல்லை. ஆனால் தேவன் கூட பார்த்துட்டு இருப்பார். நீ அன்றைக்கி சொன்னியே. அதனால் மனுஷனை சொல்லுவான், ஆனால் செய்ய மாட்டான். ஆனால் தேவனை சொன்னால் அது எப்போ இருந்தாலும் அது ஒரு தேவனை செய்வார். ஹல்லேலூயா. அதே போல் மனுஷன் மாறிடுவா, தேவனை மாறாதா தேவன் அவர். அதே போல தான் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனை பாதத்தில் நாம் இருந்து நம்ம ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அதே யோவான் 1:1 நம்ம பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருக்கும் புசிக்க அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம ஒவ்வொருத்தரும் புசிக்க வேண்டும். ஒரு ஆகாரத்தை நம்ம எப்படி புசிக்கிறோமோ அதுபோல தான் தேவனோட வார்த்தை நம்ம புசிக்க வேண்டும். தேவ வசனத்தை வாசித்து தியானிக்கும் போதெல்லாமே வார்த்தையானவர் நம்முடைய நினைவுகளுக்குள்ளேயே வருகின்றார், சிந்தனைகளும் வருகின்றது. நம்ம இருதயத்தில் என்ன பண்ணுதுன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம மருந்து போனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு காரியங்களுக்கும் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஜபம் பண்ணும்போது வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதிலே தேவனை பேசின காரியங்களெல்லாம் இப்போ நான் மறந்துட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் பாதத்தில் உக்காரும் போது இந்த வார்த்தை நான் அதில் உனக்கிட்டே பேசினேனே மறந்துட்டேன்னு கேட்பார். எங்கள் வீட்டில் ஒரு சிலை இருந்தது. ஒரு சிலை அப்படின்னா அதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கிற மாதிரி ஒரு சிலை இருந்தது. அது என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் பேரன் எடுத்துகிட்டு என்கிட்ட காட்டுறான். எப்படின்னா, அவங்க சிஎஸ்ஐக்காரங்க அவங்க எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்களா, அதை எடுத்துகிட்டு இங்கே வச்சுருக்குறாங்க. எனக்கு தெரியாது. அவங்க 2-3 வருஷம் ஆச்சு, எனக்கு தெரியாது. இப்போல்லாம் வீடு க்ளீன் பண்ணும்போது அந்த சிலை கிடச்சிருக்குது. அதை எடுத்து மரத்தில் ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதை நான் என்ன பண்ணேன், வீசுறதுக்கு மனசு இல்லாமல் எடுத்துகிட்டு போய் சர்ச்சில் வச்சுருக்கிறேன். இப்போ சர்ச்சில் தான் இருக்குது. அங்கே இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணுறேன். தேவன் எனக்கு ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்லியிருந்தார். என்ன வார்த்தைன்னு, யார் வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி சிலை இருக்கிறது காட்டிடுவார். இந்த இடத்துல சிலையை வச்சுருக்கிறேன், அதெல்லாம் தூக்கி போடும் அப்படின்னு சொல்லுவார். அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் 1 பவுனில் ஒரு சிலை செஞ்சு வச்சுருந்தேன், கழுத்தில் போட்டிருந்த செயினில் பார்த்துருக்கீங்களா. ஆனால் அது கூட போடக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், அதை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டேன். அது சிலை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதை நான் மறந்துட்டு அங்கே வச்சுருக்கிறேன். அது எனக்கு தேவன் வெளிப்படுத்துகிறாரு. என்னென்னா, அந்த சிலை இருக்கக்கூடாதுன்னு நான் ஆதிலேன்னு சொன்னனே அப்படின்னு. ஆனால் இன்னும் எடுத்து போடல. ஆனால் அந்த சிலை இருக்கக்கூடாதுன்னு தேவன் ஆதியில் சொன்ன அந்த வார்த்தை இப்போ எனக்கு நினைவு வந்தது. அதனால் ஆதியில் தேவன் என்ன பண்ணார், ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. நான் மறந்துட்டேன் நிறைய காரியங்கள் சொல்லணும்னு பார்க்கும்போது.
ஆனால் இப்போ ஒரு காரியங்களை ஜெபிக்க ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படுத்தும் போது, ஓ ஆண்டவர் ஆதிலே இப்படி சொன்னார், இந்த காரியம் நான் செய்யக்கூடாது, நம்ம வீட்டில் இது இருக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காரியங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுதுன்னா இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஜெபிக்க நம்மளுக்கு அது தோன்றுகிறது. அதுபோல் அன்பானவர்களே, நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை சொல்லியிருக்கிற காரியங்கள் சொன்னது தான் நாம் மறுக்கலாம், ஆனால் அவர் மறுக்கவே மாட்டார். நம்ம அறிக்கை செய்யலாம், நம்ம அறிக்கை செய்து நிறைவேற்றாம நம்ம மறந்திருக்கலாம், ஆனால் அவர் மறக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த அறிக்கை நம்ம என்ன பண்ணணும், செஞ்சிடணும். ஹல்லேலூயா. நான் அதில் ரட்சிக்கப்படும் போது நான் ஊழியம் செய்கிறேன், நான் தேவனுக்காக அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செஞ்சுருப்போம். ஆனால் சூழ்நிலையில் மாறி போயிடும். அப்போ என்ன பண்ண, அது செய்யாமல் இருக்கும்போது தேவனோட கோபாகினி நம்ம மேலே வரும். இன்னொன்று எப்படின்னா, தேவன் கூட நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நிறைவேற்ற முடியாமல் சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும். ஆனாலும் தேவன் என்ன பண்ண, தண்டிக்கிற தேவனு கிடையாது, மன்னிக்கிற தேவன் அவர். அவர் பாதத்தில், ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சேன், ஆனால் இப்போ என்னால் நிறைவேற்றி முடியல, என் கணவரும் என் தகப்பனும் அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, தடியாக இருக்கிறாங்க, அதனாலே ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது தேவனை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ என்ன பண்ணு, நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல மகளே, நீ எனக்கு உண்மையாக இருந்தாலும் போதும், நீ என்னை தேடினாலும் போதும் அப்படின்னு தான் தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் இன்னொன்று பார்க்க, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று இருக்கிறது. இந்த உலகத்திலே பேசுவதற்கு மிக அருமையான வார்த்தைகள் உண்டு. அது கர்த்தருடைய வேத வசனங்கள், வாக்குத்தத்தங்கள். அது எத்தனோ வேத வாக்குத்தத்தங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கு, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் எத்தனை ஆயிரம் இருக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் யார் கொடுத்துருக்கிறாருன்னு உங்களுக்கும் எனக்கு தான் அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வெற்றியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம அதன்படி நடுக்கும் போது கூட தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளோட அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் இப்போ பாருங்க, இப்பொழுது கூட ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை கொடுக்குறாருன்னா அந்த வசனத்தை சொல்லி நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது பல காரியங்கள், பல அற்புதங்களை தேவன் செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வாக்குத்தத்தம் படிச்சது, அந்த பயத்தத்தை படித்து அந்த வசனங்களெல்லாம் நம்ம விட்டு எடுத்து போடுறதுக்கு தான் அவனை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பலம், ஒரு வைராகியத்தோட இன்னைக்கு என்ன வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை வச்சு நம்ம ஜெபிக்கும் போது ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் வச்சு என்ன பண்ண ஜெபிக்கும் போது கண்டிப்பாக பெரிய காரியங்கள் செய்வார். இப்போ ஒரு தெலுங்கு ஒரு சர்வீஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த தெலுங்கு சர்வீஸில் பார்க்கும்போது ஒவ்வொரு உபாச ஜபத்துக்கும் வாக்குத்தத்தங்களை தான் கொடுக்குறாங்க. ஒரு 30 வாக்குத்தத்தங்கள், 60 வாக்குத்தத்தங்கள், இப்படி 15 வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்க. அப்போ அடுத்த மாதம் ஜபம் பண்ணும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பார்க்காம நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் அவள் சொல்கிறது மட்டும் இல்லை, அது கை கொண்டு நடுக்கும் போது எவ்வளோ ஒரு அற்புதங்களை பாருங்க. அதுதான் நான் நினைச்சேன். அப்போதான் நான் நினைச்சேன், இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம ஹிருதயத்தை எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னது போல நம்ம ஹிருதயத்தில் இதெல்லாம் எழுதி கொள்ளணும். அந்த வாக்கு தத்தங்கள் எழுந்து கொண்டு அதை சொல்லு. இப்போ ஒரு கஷ்டம் வருது, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வியாதி வருது, அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் வசனங்களெல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க. அந்த அதிகாரம் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அவன் தலை நசுக்கிற, பிசாசின் தலை நசுக்கிற அதிகாரம் கொடுத்துருக்காரு. அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் இங்கே சொல்லி ஜெபிக்கும் போது என்ன பண்றது இல்லை, செத்துருவாங்க, நொழ முடியாது. நீங்க சொல்லணும், நானும் என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறதா, நானும் என் குடும்பமோ என்றால் கர்த்தரை சேவிக்கிறோன்னு சொல்லி ஆண்டவரே யோசுவா சொன்னது போல, தேவனே இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனைகளை கொண்டு வர அந்த ஆவிகள் எல்லாம் என் குடும்பத்தை விட்டு வெளிகி, எந்த பிள்ளைங்களை விட்டு வெளிகி, நானும் என் குடும்பமோ என்றால் கர்த்தரை நாங்க சேவிக்கிறோம். ஆண்டவரே உன் பிள்ளைகள் மேலே நான் ஆவியும் உங்க பிள்ளைகள் மேலே நான் ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதங்களை எங்க பிள்ளைங்களுக்கு நீர் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இது மாதிரி வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது, பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கும் போது கூட நீங்க உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, பிள்ளைங்களுக்காக நாங்க எப்படி ஜெபிக்கணும், கணவருக்காக எப்படி ஜெபிக்கணும், மனைவிக்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வாக்குத்தத்த வசனங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்க எடுத்துட்டு போய் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. உங்க குடும்பத்துல விடுதலை கிடைக்குமா கிடைக்காத சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தத்துல வல்லமை இருக்கம்மா.
அந்த ஒரு வல்லமே அதில் இருக்குது. அந்த வார்த்தையில் தேவனோட வாயிலிருந்து அந்த வார்த்தையில் ஒரு வல்லமே இருக்குது. உனக்கு குடும்பம் ரட்சிக்கப்படலையா, அதில் ஒரு வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அந்த வாக்கு தத்தங்களை வல்லமே இருக்குது. அதை நீ வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் சுகமாக்க மாட்டார். ஒரு வியாதி இருக்குது, ஒரு வியாதி சுகமாக்கணும்னா தேவன் என்ன பண்ணுறதுக்கு வசனங்கள் கொடுத்துருக்காரு இல்லையா? வியாதஸ்தருக்காகவே தனியாக வசனங்களை கொடுத்துருக்காரு, ரட்சிக்கப்படாதவங்களுக்காகவே தனியாக வசனங்களை கொடுத்துருக்கிறார், பிள்ளைங்களுக்காகவே தனிய வசனங்கள் கொடுத்துருக்க. அந்த வாக்கு தத்த வசனங்கள் எல்லாம் விசுவாசத்தோட நீ ஒப்பு கொடுத்து நீ ஜெபிக்கும் போது ஏவனு குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்காது. நீ கடனோட இருக்கிறியா? கடன் காண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்க, என்ன சொல்லி கடனுக்காக என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ அநேக ஜனங்களுக்கு நீயோ கடனை வாங்காதிருப்ப. எங்கே சொல்லியிருக்கிறாரு? எந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு? உபாகம் 28 அவர் என்ன பண்ணிருக்க சொல்லியிருக்கிறாரு, நீ அநேக ஜனங்களுக்கு கடனை கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமும் 28 வசனம் 1 to 14 வரை நீங்க வாசித்தாலே உங்களுக்கு குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. ஆனா நம்ம மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு செஞ்சுட்டு நம்ம வாசிச்சா வராது. ஆனா பயபக்தியோட தேவனுக்கு கீழ்ப்படுது நீங்க அது வாசித்து பாருங்க, உன் குடும்பங்கள் என்ன ஆகும்? உன் ஆளாக்காமை தலை ஆக்கவே, உன் கீழாக்காமல் மேலே ஆக்கவே. ஒன்று இருக்கிற மாவுல உன் வீட்டுல இருக்கிற எண்ணெயும் மாவும் கொரியாதபடி உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கஷ்டத்தோட இருக்கிறியா, கண்ணீரோட இருக்கிறியா, வியாதியோட இருக்கிறியா, ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் என்ன பண்ற வசனங்கள் கொடுத்துருக்கிறார். என்ன நம்ம சோர்ந்து போயிடுறோம். அந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. பாருங்க, அபிரகாமுக்கு என்ன சொல்றாரு, உன் ஆனத்த நட்சத்திரங்கள் போல கடல் கரை மண்ணு போல உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். ஆசீர்வதித்தரா இல்லையா? ஆசீர்வதித்தரா? எவ்வளவு சந்ததி ஆசீர்வதித்தாரு. ஆனா அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம சொல்லி அந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த வார்த்தைகள் நம்ம இதயத்துல எழுதிக்கணும். ஆனா பிசாசு எழுத விட மாட்டா, வயிற்றுக்கு விட மாட்டான். ஆனாலும் அதெல்லாம் மீறிதான் ஒரு நாளுக்கு ஒரு வசனம் கொடுக்குறான்னா, ஆண்டவரே இந்த வசனத்தை இப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. 8 கர்த்தர் உன்னே களஞ்சியங்களே நீ கையிட்டும் எல்லா வேலையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன்னை தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் இந்த ஆசீர்வாதங்களால வார்த்தைகள் இங்க சொல்லி ஜெபிக்கும் போது அதனாலதான் சொல்றாங்க 1000 ஸ்தோத்திர பலிகள் செலுத்துங்க. அதே போல நீங்க ஸ்தோத்திர பலிகள் செலுத்தணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க தேவனுக்கு நிறைய அவர் செய்த உங்க வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்களும் இந்த பூமியில செய்திருக்கிற காரியங்களும் நீங்க ஸ்தோத்திர பலிகளை நீங்க செலுத்தணும். ஒரு மினிமம் 1 மணி நேரமாவது தேவனுக்கு நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்தணும். தேவனை ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்துல வந்து செஞ்சார், உனக்கு என்னென்ன காரியங்கள் செய்தார், உன் குடும்பத்துல என்னென்ன காரியங்கள் செய்தார். நீ கெட்டவுல கூட இருக்கலாம், நீ கெட்டதே செஞ்சிருக்கலாம். ஆனால் அது கூட சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே செத்துருவானவர் இந்த மாதிரி காரியங்களை எனக்கு கொண்டு போய் விட்டுட்டா, நீர் என் விடுவித்திரே ஸ்தோத்திரம், என் குடும்பத்தை பாதுகாக்கிறீரே ஸ்தோத்திரம், என்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீரே, இருக்கிறதுக்கு வீடு கொடுத்தீரே, வஸ்திரங்களை கொடுத்தீரே, ஆகாரத்தை கொடுத்தீரே, வேலை கொடுத்தீரே. இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம? என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்தீரே, என் பிள்ளைங்களை படிக்க வைத்தீரே, எனக்கு சுகபல ஆரோக்கியம் ஆசிரியர் கொடுத்தீரே, எனக்கு ஒரு வீடு கொடுத்தீரே, ஒரு வேலை கொடுத்தீரே. இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம பண்ணணுமா? அது என்ன வேலையானாலும் சரி, எதுனாலும் சரி, நம்ம என்ன பண்ண தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். நீங்க நடந்து போகும்போது வரும்போது கூட நீங்க என்ன பண்ண அதுக்காகவே உக்காந்தே சொல்லணுன்றது இல்லை. போகும்போது வரும்போது வேலை செய்யும் போது நடக்கும்போது எல்லா ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்க என்ன பண்ண ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி பாருங்க. நம்மளை செத்துருவ என்ன பண்ற தொடவே முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இப்போ பரிசுத்தவங்கள் என்ன பண்ண அந்த வார்த்தைகள் என்ன பண்ணாங்கன்னா பிடித்து கொண்டாங்க. அந்த விசுவாசத்தோட தேவன் மேலே விசுவாசமாக இருந்தாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா சோர்ந்து போய்ட்றோம். ஒரு சின்ன காரியங்களும் ஏதாவது வரும்போது நம்ம சோர்ந்து போய்டும். அந்த வார்த்தைகள் அந்த வாக்குத்தத்த வசனங்கள் உங்களோட இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நீ வேலை செஞ்சாலும் சரி, என்ன செய்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நீ துதிக்கும் போது உன்னை விட்டு போயிடுவாரா? நீ துதிச்சுட்டே போற ரோட்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, நீ நல்லவரப்பா வல்லவரப்பா, நீ அது செஞ்சீங்க இது செஞ்சீங்க காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு போயிடுவாரா? இருப்பாரா? உனக்கு கூட வருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வருவார். ஏன்னா அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதது எட்டாதது பெரிய காரியங்கள் செய்யறேன்றாரு. அவரை நோக்கி நம்மளை கூப்பிடணும். நம்ம கூப்பிட அவர் வார்த்தைகளை தியானிக்க
அவங்களை துதிக்க துதிக்க நமக்கு இருக்கிற சத்ரு கிரியைகள் ஓடி போயிடும். இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு பாட்டு பாடினோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன சொன்னார், எரிகோ கோட்டை தடையாக இருந்தது, நீ போப்பா, நீ மெதுவாக போயிட்டு சுற்றிட்டு வான்னு சொன்னாரா? நீங்கள் என்ன சொன்னார்? நீ ஆர்ப்பரி ஆர்ப்பரி. எப்படி? எக்கால துணியோட நீ ஆர்ப்பரி. 7 வாட்டி நீ சுற்றி வா. 7வது நாள் இன்னொரு 7 வாட்டி சுற்றுறா. 7 வாட்டி, ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வாட்டி சுற்றி வா. 7வது நாள் வருது இல்லையா, அன்னைக்கு மட்டும் 7 வாட்டி நீ சுற்றி வா. அது விழுந்து போயிடும். அல்லேலூயா. அது போலதான் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம், கண்ணீர், வேதனை, வியாதி, துக்கம், பிரச்சனைகளும் என்ன இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? துதிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்ல, நீ சும்மா போய் சுத்திட்டு வாப்பா அப்படின்னு சொல்லல, துதி என்றாரு. பவுல் சீலாவை சிறைசால போட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண, ஐயோ நான் ஆண்டவரோட ஊழியம் செய்யறதுக்காக எடுத்துட்டு போய் போட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க உக்காந்து இருக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? தேவனை துதிச்சாங்க. துதிச்சனால சிறைசால கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்க கவனமா வச்சுக்கணும். அதில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க துதிக்க துதிக்க தான் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த பிசாசு கிரியைகளும் குடும்பங்களை விட்டு உங்களை விட்டு விலகி போயிடும். காலையில வந்து நிற்கிறேன் நான், இங்கே வந்து நிற்கும் போது அப்படியே கழுத்து கட்டுது, பாட முடிய மாட்டேங்குது, ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. தேவனை துதிக்க 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 என்ன ஆச்சுன்னா அது ஓடி போச்சு. அதுபோல துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். யார் யார் நீங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்களோ, யார் யார் கவலை கண்ணீரோட இருக்கிறீங்களோ, சாத்தான் தான் வருவான். உங்களை மேலே எலும்ப விட மாட்டான். இந்த உலகத்துல இருக்கிறவரோட என்னோட இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு எப்போ தைரியம் வருதோ, நீங்க எப்போ அவனை எதிர்க்கிறீங்களோ, அப்போதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்போ நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எவ்வளோ பயப்படுவோம் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பயம் இருக்கு இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன, ஐயோ அவன் என்ன பண்ணிடுவானோ, என்ன செஞ்சிடுவானோ, உள்ளாரே போட்டுடுவானோ அப்படின்னு சொல்லி பயம் இருக்கும். ஆனால் அந்த போலீஸ் அதிகாரியே நம்ம சப்போர்ட்டாக இருக்கும்போது, சரி அந்த போலீஸ்காரனுக்கு மகனாவோ நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கும்? பயப்படுவோமா? இல்லை, எங்கப்பா எங்களை கூட இருக்கிறாரு. அதுபோலதான் உங்க அப்பா உங்க கூட இருக்கும்போது, இது உலக மாம்சமான அப்பா கிடையாது, ஆவிக்குரிய அப்பா உங்களோட இருக்கும்போது பயப்பட கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களை எப்படி பார்க்குறோமோ, அதே போல பரலோக தேவனு கூட நம்ம காரியங்களை அப்படிதான் பார்க்குறாங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது, எந்த ஒரு காரியம் முறுமுறுத்தக்கூடாது. நம்ம வாயின் வார்த்தைகளை பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம நடிக்கை பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம பார்வை பரிசுத்தமாக இருக்கணும். தேவன வாக்குத்தத்தை சொன்னதுபடி நம்ம நடக்கும்போது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு கடைசியில் சங்கீதம் 1:2 வாசிப்பா. 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் அவைகளை தியானிக்கிற மனுஷன், தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய மகிமை உங்களோட இருக்கணும்னா, கர்த்தருடைய வல்லமை உங்களோட இருக்கணும்னா, தேவன் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? வேதத்தை கொடுத்து இருக்கிறாரு. அது என்ன பண்ண, இரவும் பகலும் வேதத்துல பரிசுத்தவான்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்தார்கள், தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க இது தியானிக்கும் போதே உங்களுக்கு ஒரு வல்லமை வரும். அல்லேலூயா. அதை நீ தியானித்து கொண்டிருந்தா தேவன் சொல்றாரு. அப்படி நீ தியானித்து கொண்டு இருக்கும்போது சத்துரு உங்களை தொட முடியுமா? இது ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். நீங்க தேவனை தியானித்து கொண்டு துதித்து கொண்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்துரு உங்களை தொட முடியுமா? தொட முடியுமா? உங்க கிட்டே அவனை வர முடியுமா? உங்க பிள்ளைங்களுக்கிட்டே வர முடியுமா? உன் குடும்பத்துக்குள்ளே அந்த வாசலுக்குள்ளே அவனை வர முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளோட இருக்கிறவர் யாரு? பெரியவர். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரு உங்களை துதித்து, கர்த்தர்னே நீங்கள் துதித்து கொண்டு இருக்கணும் உங்க பேச்சில். அதை நம்ம சொல்றோம். அதே லூக்கா 6:45 நீங்க படிச்சீங்கன்னா, லூக்கா 6:45 நீங்க படிங்க, எழுதிக்கோங்க. நல்ல மனுஷன் தன்னை இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து தன்னை எடுத்து நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல
பொக்கிஷனத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமா, இருதயத்தின் நினைவினால் அவன் வாய் பேசும். பாத்தீங்களா, ஒரு குடும்பம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பம் பார்க்கும்போது எது பார்த்தாலும் குற்றம், யார் பார்த்தாலும் குற்றம், அப்போ குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, பொல்லாத மனுஷன் தன் இருதயத்திலே பொல்லாததே நினைக்கிறானா, நல்ல மனுஷன் நல்லதே நினைக்கிறானா. ஹல்லேலூயா. அதுபோல யாரையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே நம்ம இருந்தானா நம்ம வாழ்க்கையே போயிடும். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 119:11 நீங்க பார்க்கும்போது, நானுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து விடும் என்று தாவீது சொல்றார். எதுக்குன்னா, இந்த உலகத்துல, பாவமான உலகத்துல நம்ம வாழும்போது தாவீது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு விரோதமான பாவம் செய்யாம இருக்கணும்னா உங்க வார்த்தைகளை என் இருதயத்துல வைங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறதுன்னு பாருங்களேன். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தைகள் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அந்த வார்த்தைகள் நம்ம என்ன பண்ண, நம்ம இதயத்துல வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல ஒரு வல்லமையான வார்த்தைகள் நம்ம இதயத்துல இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துல பாவம் செய்ய முடியாது. அது நம்ம விசுவாசிக்கணும். வார்த்தைகள் வச்சுக்கிறது மட்டும் இல்லை, பேசுறது மட்டும் இல்லை, துதிக்கிறது மட்டும் இல்லை, அதை விசுவாசிக்கணும். இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, நான் துதித்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்துல நல்லதே நடக்கும். நாங்கள் நல்லா இருப்போம், என் பிள்ளைங்களும் நானும் என் குடும்பம் நல்லா இருப்பாங்க, ஒன்னா சேருவோம், ஒன்னா நாங்கள் ஊழியம் செய்வோம், நாங்கள் நல்லா இருப்போம், தேவனோட ராஜ்யத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், குடும்பத்தோடு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் சங்கீதம் 119:8, என்ன டைம் ஆயிடுச்சு, அதனால சங்கீதம் 119:8, கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளையே நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களையே எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளே நீர் அங்கீகரித்து, என் வாயின் வார்த்தைகளே நீங்க அங்கீகரித்து உமது நியாயங்களே எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். அது போலதான் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கணும், அதை நீங்க விசாரிக்கிறவராக இருக்கணும். நீங்க கேட்கணும். 119:108, 119:108 இப்படியெல்லாம் நீங்க கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களை வாயின் வார்த்தைகள் விசாரிக்கிறவராக இருக்கிறார். தாவீது சொன்னது போல நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் விசாரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் எழுமி நிற்கலாம். தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரை தேவன் நம்மளோட இருந்து ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறார், அதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே. பரலோக பிதாவே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவாதி தேவனே, நன்றி சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் ஜீவனுள்ள தேவனையா, பரிசுத்தமுள்ள தேவனையா, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, நன்றியால் துதிப்பாடு அந்த பாடல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவாதி தேவனுக்கு நன்றி சுவாமி. அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாழ்க்கையில கர்த்தாவே சமாதானத்தை, சந்தோஷத்தை, தைரியத்தை தேவனிற்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனே, நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம், தைரியத்தை கொடுத்து சமாதான சந்தோஷத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ
இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். அல்லேலூயா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, அல்லாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டலும், சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும், கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும், கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, என்றே ஜெயித்திடுவோம். அல்லேலூயா. இயேசு என்னும் நாமமுண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு. அப்படியே கண்கள் மூடி, அப்படியே கண்கள் மூடி நான் சொல்கிற மாதிரி ஜெபம் சொல்லலாம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் நாவிலாலே நாங்கள் பாவம் செய்யாதபடி, எங்கள் நாவினால் நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்கள் நாவுகளை காத்துக்கொள்ளு, எங்கள் நாவுகளை காத்துக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசமான வார்த்தைகளை பேசும்படி, விசுவாசமான வார்த்தைகளை பேசி அதன் கனியை புசிக்க எங்களுக்கு கிருபையை செய்யும். மற்றவர்களையே நாங்கள் வேதனைப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி எங்களை வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கணும். உமது துதிக்கவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், உங்களை ஆராதிக்கவும், உங்களை மகிமைப்படுத்தவோ எங்கள் கர்த்தா உதடுகள் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். பரலோக ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை
இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமலும் தீமையிலிருந்து என் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றுக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேலே பிரகாசிக்க பண்ணி உன்மேலே கிருபையாயிருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேலே பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. வா தேவனு கூடாரம் பொல்லாப்பு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா